ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் நடைபெற போது இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் புதிய ஆட்சி அமலுக்கு முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. இப்போ அதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நடைபெறும் அப்படின்ற மாரி நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவிச்சிருக்காருங்க. தவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என தகவல். துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்களை முதலமைச்சர் நடத்தி வரும் நிலையில் முழுவீச்சில் ஏற்பாடுகள் தீவிரம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காருங்க. அதாவது இவங்க ஆட்சி பெற்று முதல் பட்ஜெட் தாக்கல் நடத்த போகிறாங்க ஆகஸ்ட் முதல் வாரத்தில். அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில திட்டங்களை இந்த பட்ஜெட் தாக்கலில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா 2/7/2026 22/7/2026 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே ரிவ்யூ மீட்டிங் பண்ணுறாங்க. என்னமான திட்டங்களை செயல்படுத்தலாம், அந்த திட்டங்களில் என்னமான இருக்குது, எவ்வளோ நிதி ஒதுக்கிடலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மீட்டிங் போட்டு துறை வாரியாக பார்த்தா ஆய்வு பண்ணிட்டு வராங்க. அதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் உங்களுக்கு இந்த பட்ஜெட் தாக்கல் நடைபெறும் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு இதிலே அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே என்னமான பட்ஜெட் நடக்க போது எல்லாமே உங்களுக்கு ப்ரைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் எல்லா துறை மீதான ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு முக்கிய உத்தரவு கொடுத்துருக்காங்க. கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பட்ஜெட் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்படும் வரை எந்த திட்ட விவரமும் வெளியே சொல்லக்கூடாது என்றும் அமைச்சர் யாரும் ஊடகங்களிலோ பொதுவெளியிலோ இது குறித்து கருத்து தெரிவிக்கக்கூடாது என்றும் அவர் பார்த்தா அறிவுறுத்திருக்காரு. ஸோ பட்ஜெட் நிறையா பார்த்தா ஸ்கீம்லாம் முன்கூட்டியே நீங்கள் எதுவும் வெளியே சொல்லாதீங்க. ஸோ அதாவது ப்ரெஸ்ஸுக்கோ எதுக்குமே நீங்கள் அமைச்சர்கள் வெளியே சொல்லக்கூடாது. எல்லா இன்ஃபர்மேஷனும் ரகசியமாக பட்ஜெட் தாக்கல் செய்கிற வரைக்கும் ரகசியமாக வச்சுருங்க அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பதாக நிறையா ஜேர்னலிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் முக்கியமாக எதிர்பார்க்க ஒரு விஷயம் தமிழக பெண்களுக்காக மதிப்புமிகு மகளிர் திட்டம் 2500 ரூபாய் பார்த்தா தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. அந்த பட்ஜெட்டில் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பட் இந்த ஸ்கீம் இந்த பட்ஜெட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருப்பதாக உறுதியாகி உள்ளது. கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு மாற்றாக தவேகாவின் தேர்தல் வாக்குறுதியான இந்த 2500 ரூபாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நிதி ஆதாரங்கள், பயனாளிகளின் தகுதி மற்றும் முன்னுரிமைகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் அமைச்சருடன் முதல்வர் அவர்கள் பார்த்தா தீவிர ஆலோசனை பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக இந்த பட்ஜெட்லேயே அதுக்கான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒன்ஸ் அறிவிப்பு கொடுத்துறாங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்குள்ள அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விரைவில் அந்த ஸ்கீம் குறித்த அப்டேட்டு நம்ம பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பட்ஜெட்லேயே வருதா இல்லையா அப்படின்ற மாரி. நிறைய பேர் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மகளிர் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க 2500 ரூபாய் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற மாரி. ஸோ அதிகபட்சமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆட்சியின் திட்டங்கள் எதுவுமே நிறுத்தப்படாது அப்படின்ற மாரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸாக திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எதுவுமே நிறுத்த மாட்டோம், எல்லாத்தையுமே நாங்கள் மேம்படுத்துவோமே தவிர அந்த திட்டங்களை நாங்கள் ரத்து பண்ண மாட்டோம். அதனால் இதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் பழைய திட்டங்களும் அப்படியே தொடருது. பழைய திட்டத்துக்கான பட்ஜெட்டும் போடுவாங்க. ஒரு சில புதிய திட்டங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதிலையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேமாரி அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய், 6 விலையில்லா சிலிண்டர் அது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதேமாரி மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுச்சலை இது பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணமான பெண்களுக்கு 1 சவரன் தங்கமும் பட்டுச்சாலையும் பார்த்தா வழங்குவாங்க. அந்த ஸ்கீம் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி தங்க மோதிரம் திட்டம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. விரைவில் அதுவும் அமலுக்கு வரப்போகுது. மாணவருடைய அம்மாக்களுக்கு 15,000 கல்வி உதவி கொடுக்குறாங்க. மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வட்டி இல்லா கடன் அந்த ஸ்கீம் ஏற்படுத்தலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இளைஞர்களுக்கு பார்த்தா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 வரை உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் இன்டர்ன்ஷிப், ஸோ மொத்தமாக வந்து 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் வந்து உருவாக்கப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏஐக்கான ஸ்கூல் அந்த மாதிரி காலேஜ் எல்லாமே தொடங்கப்படும். விவசாயிகளுக்கு வந்து பாருங்கள், நிலமுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 முதலீட்டு உதவி வழங்கப்படும். பயிர்க்கடன் தள்ளுபடி ஆல்ரெடி செயல்படுத்துகிறாங்க. நெல் குயில்டாருக்கு 3,500 ரூபாய், கரும்புக்கு அதெல்லாம் வந்து செயல்படுத்துவாங்க. அதாவது விவசாயிகளுக்கு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பொது பட்ஜெட் இருக்கு, வேளாண் பட்ஜெட் தனியாக 2 பட்ஜெட் தாக்கல் நடைபெறும். ஸோ விவசாயிகளுக்கு அந்த வேளாண் பட்ஜெட்டின் போது இந்த ஸ்கீம்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கு பாருங்க, 5 லட்சம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் 10 லட்சமாக உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தேர்தல் வாக்குறுதியின் போது. அதுவும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இப்போதைக்கு நிறையா ஸ்கீம் உங்களுக்கு இருக்கு. முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம், அப்புறம் 200 யூனிட்டுக்கான அது வந்து செயல்படுத்துகிறாங்க. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, அது எல்லாமே நார்மல் தான், அது எல்லாமே உங்களுக்கு. ஸோ இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ், நிறையா திட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் பண்ணுறாங்க, முதல் பட்ஜெட். ஸோ உங்களுக்கு என்னமான திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படின்றது இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.